சப்ஜெக்ட் புரியலேன்னு பயம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்ற பயம், ஃபெயில் ஆயிடுவோன்ற பயம், இதெல்லாம் இவ்வளோ செட்டப் பண்ணோம் இல்லையா. ஆனால் அவுட்புட் பார்த்தோன்னா 0 தான். உண்மையை சொல்லணும்னா ஃபோன் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். நம்ம பிரெயின் உடனே ஒரு தோல்வி ஏற்றுக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு தெரியுமா? அதான் டோபமைன். பயம், எஸ்கேப்பு, கில்ட்டு, திரும்ப அதை அப்படியே ரிப்பீட்டு. ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் காலேஜில் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு 2 விஷயம் மெயினாக தோணும். ஒன்று, காலேஜ் அட்டெண்டன்ஸ் முடிஞ்சு அசைன்மெண்ட் தொல்லை இல்லை, பா ஃப்ரீயாக இருக்கலாம்டா அப்படின்னு. இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, இதுதான் நமக்கான காலம், நீ ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி இப்போதான் நம்மளோட படிப்பு திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு யோசிப்போம். இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ இந்த டைம் நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி நிறையா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொன்னோம், ஃபர்ஸ்ட் இயர்லேயும் சொன்னோம், இப்போ வரையும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் சொன்னபடி நம்ம செய்கிறோமா, நடக்குதா, நம்மளால அந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீவ் விட்டதுக்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராப்பர் பிளானிங் வச்சிருப்போம், என்னென்னலாம் படிக்க போகிறோம், என்னென்ன டைம் டேபிள் போட போகிறோம், எப்படிலாம் படிக்கலாம், ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். டாப்பர் மோடுக்கு போயிடுவோம்னா பாருங்களேன். அப்படி இருக்கும்போது நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போமா. அலாரம்லாம் செட் பண்ணுவோம், 5 மணி, 5:15, 5:30. பிகாஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் அப்போ தான் எந்திரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக காலைல அலாரம் அடிக்கும், 5 மணிக்கு அடிக்கும், 5:15 அடிக்கும், 5:30 அடிக்கும். கண்டிப்பாக எந்திரிப்போமான்னு கேட்டால் இல்லை. நம்ம மைண்ட் எந்திரிக்க சொல்லும், அவன் நம்ம பாடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிக்கான டைலாக போடும். அந்த 5 நிமிஷம் 45 நிமிஷமா மாறும், 1 மணி நேரம் மாறும், அப்படியே ஓட்டிடுமா. ஸோ காலையில எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் லைட் டிலே ஆயிடுச்சுல, அப்போ என்ன ஆகும், சச்சோ இவ்வளோ இப்போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சரி விடுங்க, இப்போ ஒரு டைலாக் போடும் மைண்டு. சரி இவ்வளோ நேரம் இருக்கு, இப்போ கொஞ்ச நேரம் போனால் என்ன, இன்னும் நிறைய டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிப்போம். இது அன்னைக்கு லைட் டிலேவாக இருந்தாலுமே இதே தான் நம்ம ஸ்டடி ஹாலிடேஸ் ஃபுல்லாக முடிவு பண்ண போகுது. நெக்ஸ்ட் அப்படியே டெஸ்கில் உட்காந்து அப்படியே புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் மெதுவாக. அப்போ தான் ஒரு மைண்ட் செட் வரும், இது படிக்கிறதுக்கான செட்டப்பே இல்லையே, முதல் அதை செட் பண்ணுவோம், அப்புறமா உட்காந்து படிப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அப்போ தான் நம்ம பேனா இருக்கான்னு பார்ப்போம், பென்சில் இருக்கான்னு பார்ப்போம், எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் இது இருக்கா, மார்க்கர் இருக்கான்னு பார்ப்போம் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்துட்டு அப்புறம் டேபிள் தூசியாக இருக்கும், அதை துடைக்க பார்ப்போம், துடைப்போம், நல்லா துடைப்போமா. அப்போ தான் பிரெயின் ஒரு வேலையை பார்க்கும், ஓகே இவங்க ஆக்டிவாக இருக்காங்க, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்து அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம பிஸியாக வச்சுக்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்போம். பிஸியாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 1 hour ஒரு டெஸ்கில் உட்காந்து இவ்வளோ செட்டப் பண்ணோம் இல்லையா, ஆனால் அவுட்புட் பார்த்தோன்னா 0 தான். இதே 20 minutes ஒரு பேஜ் படிச்சிருந்தா கூட அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. உண்மையை சொல்லலாம், நீங்கள் படிக்கிறத அவாய்ட் பண்ணீங்கன்னே தெரியாமல் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ண நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஃபைனலாக நம்ம டெஸ்கில் உட்காரும், ஓகே படிக்கணும். அப்போ தான் மைண்ட் ஒரு வேலையை பார்க்கும், டயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு லேபிளை போடும். அப்படின்னும் போது என்னடா வேலையை பார்க்கல, டயர்ட் ஆகிட்டோம்னு நினைப்போம். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணதே நம்மளுக்கு டயர்ட்னஸாக பிரெயின் லேபிள் பண்ணிடுச்சு. அப்போ தான் நம்ம வெரி இன்னசென்ட் டெசிஷன் ஒன்று எடுப்போம், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னு. அந்த கொஞ்ச நேரம் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடும். ஃபோன் எடுப்போம், அன்லாக் பண்ணுவோம், சரி ஒரு ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணுவோம், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த 5 நிமிஷம் பிரேக்குன்றது 15 minutes ஆகும், 45 minutes ஆகும், அப்படியே 1 மணி நேரம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம டைம் போகிறதே தெரியாமல் ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு கில்ட் வரும், என்னடா இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்புறமும் யோசிப்போம், சரி இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாகும். இது எதனாலனா ஒவ்வொரு ரீலுமே ஒரு டோபமைனை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கொஞ்சமாக. ஸோ பிரெயினுக்கு எப்பயுமே ஈஸி ரிவார்டு தானே எடுத்துக்கிறோம். நம்ம படிக்கிறது ஒரு கொஞ்சமாக தான் ரிவார்ட் கொடுக்கும். ஸோ அப்போ பேசிக்கலி என்ன ஆகும், ரீல் பார்த்துக்கிட்டே இருக்கானே தோணிக்கிட்டே இருக்கும். இதுதான் அடிக்ஷனுக்குமே காரணமாக இருக்குது. இதுதான் ஒரு சைலண்ட் ட்ராப்பாகவே மாறுது. அதை நம்ம டைம் எடுத்துக்குது, கான்சென்ட்ரேஷனு, நம்மளோட ஃபோக்கஸே ஃபுல்லாக அப்படியே கம்மியாகிட்டே வந்துடும். உண்மையை சொல்லணும்னா ஃபோன் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். கொஞ்சம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும். ஸ்டடி ஹாலிடேஸில் நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் மாதிரி ரிப்பீட் ஆகும். அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நீங்கள் எப்படியாச்சும் படிச்சிடணும்டா, எப்படியாச்சும் உட்காந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிடுறான்ட்டு. புக்கை எடுத்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக ஆஃப்டர்நூன் வந்துடும். ஆஃப்டர்நூன் வரும்போது ஒரு டயர்டாக பாடி ரொம்ப டயர்டாக இதாகும். சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்படியே கொஞ்சம் ஈவினிங் வந்துட்டோம்னா ஐயோ இந்த டைம்ல படிக்க முடியாது, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படியே வந்து நைட்டுக்கு வந்துடும். நைட் வந்தோடனே ஒரு கில்ட் இருக்கும், சே இன்னைக்கும் வழக்கம் போல வேஸ்ட் ஆயிடுச்சுல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டோட நம்ம அந்த நாளை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் ஒன்றும் பண்ணல அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வேர்டு இல்லை, அது ரொம்ப ஹெவியாவே ஒரு ஃபீல் கொடுக்கும். பிகாஸ் அது வந்து வெறும் வேர்டு இல்லை, அது வந்து அந்த நாளைக்கான சம்மரி. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அந்த கில்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண நம்ம நெக்ஸ்ட் ஒரு லைனை போடுவோம், நாளையில இருந்து கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இது என்னன்னா, நம்ம பிரெயின் வந்து உடனே வந்து ஒரு தோல்வி வந்து ஏத்துக்காது. ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிறக்காண்டி தான் இந்த ஒரு வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்றோம், நாளையில இருந்து கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்னு. மார்னிங்ல மோட்டிவேஷனு, ஆஃப்டர்நூன் பிரேக்கு, ஈவினிங்ல எக்ஸ்கியூஸ், நைட்ல வந்து கில்ட்டு. இந்த ஒரு சைக்கிள் தான் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் டே டு டே. இதை லேசினஸ்ன்னு சொல்ல முடியாது, இது சைக்காலஜியோட ஒரு டிசைன்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணும் போதோ இல்ல நோட்ஸ் எடுத்து வைக்கும் போதோ ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு தெரியுமா? அதான் டோபமைன். டோபமைன் பொதுவாக எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ரிவார்டாக தான் அந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே ஆகட்டும், இல்லைன்னா ஒரு டாஸ்க்கை முடிச்சதா ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் இந்த டோபமைன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுல, இப்ப நம்ம டேபிள தொடச்சு வச்சு நம்ம செட்டில் ஆகிறோம் இல்லையா, இந்த பேனெல்லாம் எடுத்து வைக்கிறோம், இப்பவே நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஃபீல் பண்றோம் இல்லையா. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, டோபமைன் ரிலீஸ் ஆகுது. பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்குது. ஒர்க் பண்ணாமலேயே அதுக்கு வந்து நம்ம இப்ப ரெடி ஆகிறோம் பாத்தீங்களா, இவ்வளவு செட்டப் பண்றோம்ல, இப்பவே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கிறனால பிரெயின் அதே வந்து ஏத்துக்குது. இந்த ரீசன்னால தான் நீங்க பிஸியா இருந்தாலும் ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கு. நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 0 தான். இதுதான் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியோட ஒரு சயின்டிபிக் சைட். டீப்பா யோசிச்சா இது இன்னொரு ரீசன் இருக்கும், பயம். சப்ஜெக்ட் புரியலேன்னு பயம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்ற பயம், ஃபெயில் ஆயிரும்ன்ற பயம். இதெல்லாம் நம்ம கான்சியஸ் மைண்ட்ல கிளியரா இருக்கும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல இது ஒரு ப்ரெஷரை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் நம்மளோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்ன பண்ணும்? போனை ஓபன் பண்ணும், தண்ணி குடிக்கலான்னு டிசைட் பண்ணும், ரூமை கிளீன் பண்ணும், அப்புறம் போனை எடுத்து சரி கொஞ்சம் படிக்கலாம்னு சொல்லி யூடியூப்பை கூட ஓபன் பண்ணும். இதெல்லாம் ஒரு லாங் பேட்டர்னா கூட நடக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, பேட்டர்னா நடக்குன்ற விஷயமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணும். பிகாஸ் இது ஒரு கான்சியஸ் டெசிஷன் இல்ல, ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனா நடக்குது. இந்த மூமெண்ட்ல தான் நம்ம ஒரு லூப்ல மாட்டிக்குவோம். அதே மாதிரி பயம், எஸ்கேப்பு, கில்ட்டு, திரும்ப அதை அப்படியே ரிப்பீட்டு. அப்படியே நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் வரும். நைட் ஆனோடனே உட்காந்துருப்போம், நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த டயர்னஸா இருக்கே, இதுக்கான ரீசன் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஒர்க் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம அப்படி எவ்வளவு பெருசா படிச்சிருக்க மாட்டோம், எதுவும் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் பிளானிங் பண்ணியிருப்போம். ஸோ இங்க என்னன்னா, எம்டி டயர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகுது. அதாவது என்னன்னா, பிசிக்கலா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம காலையில இருந்து ஒரு சின்னதா டிசிஷன் எடுத்திருப்போம். என்ன எடுத்திருப்போம்? எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், இப்ப படிக்கலாமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி சின்ன டெசிஷன் எடுத்திருப்போம் இல்லையா. இந்த சின்ன டெசிஷன்னா சேர்ந்து ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து மைண்ட்ல உருவாக்கிடுது. ஸோ இது பிசிக்கல் இதனால இல்ல, ஒரு மென்டல் ஓவர்லோடா மாறிடுது. நம்ம காலையில இருந்து திங்கிங்கு, பிளானிங்கு, ஸ்க்ரோலிங்கு, எனிதிங் வித்தவுட் ஸ்டடிங்னே இருந்தனாலதான் நம்மளுக்கு இந்த மென்டல் ஓவர்லோட் ஆகுது. ஸோ இது நீங்க ரெஸ்ட் எடுத்தாலோ இல்ல தூங்கினாலோ முடிய போறது இல்லை. ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி பத்தி பார்த்தோம்ல, ரியல் ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா? பெரிய பெரிய பிளான்ஸ் இல்லை, ஒரு சின்ன ஸ்டார்ட் போதும். ஒரு பேஜ் படிச்சா கூட அது ப்ராக்ரஸ் தான். 10 நிமிஷம் நம்ம ஃபோக்கஸா படிச்சா கூட ப்ராக்ரஸ் தான். மெஸ்ஸியா இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆக்ஷன் தான் முக்கியம். இந்த ஒரு ட்ரூத்தை நம்ம ஏத்துக்கிட்டாதான் இங்க இருந்தா சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரங்கெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சே கொஞ்சம் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டுருக்கலாம். அதுதான் பெரிய ரிக்ரெட்டா வந்து நிற்கும். இந்த ரிக்ரெட்டை தவிர்க்கணும்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு பேஜ் படிக்க ஆரம்பிப்போம், ஒரு 10 நிமிஷம் ஃபோக்கஸா படிக்க ஆரம்பிப்போம். அதுதான் ரியல் ப்ரொடக்டிவிட்டி. இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லி ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு நான் உங்கள் உளவியல் நண்பன். நன்றி, வணக்கம்.